இயேசு நல்லவர். பாடுவேனே வாழ்விலே என் ஆசை இயேசுவை கண்டேனே. பாடுவேனே வாழ்விலே என் ஆசை இயேசுவை கண்டேனே. சுந்தர மைந்தன் கிறிஸ்தேசு என்ற நாமமே, சுந்தர மைந்தன் கிறிஸ்தேசு என்ற நாமமே. நிந்தை கோலம் பூண்ட பாலன், நிந்தை கோலம் பூண்ட பாலன் வேந்தனேசுவே. பாடுவேனே வாழ்விலே என் ஆசை இயேசுவை கண்டேனே. எல்லையில்லா கிருபை நிறைந்த ஜீவ ஊற்றாமே, எல்லையில்லா கிருபை நிறைந்த ஜீவ ஊற்றாமே. அல்லல் தீர்க்கும் அன்பின் வள்ளல், அல்லல் தீர்க்கும் அன்பின் வள்ளல் எல்லா நாளுமே. பாடுவேனே வாழ்விலே என் ஆசை இயேசுவை கண்டேனே. பாடுவேனே வாழ்விலே என் ஆசை இயேசுவை கண்டேனே. என்னை ஆண்ட நேசத்திற்காய் என்ன ஈடுண்டோ, என்னை ஆண்ட நேசத்திற்காய் என்ன ஈடுண்டோ. என்ன செய்வேன் என்றும் இல்லை, என்ன செய்வேன் என்றும் இல்லை, என்னையே தந்தே. பாடுவேனே வாழ்விலே என் ஆசை இயேசுவை கண்டேனே. பாடுவேனே வாழ்விலே என் ஆசை இயேசுவை கண்டேனே. கடைசி மட்டும் இருப்பேனுன்னா என்று உரைத்தீரே.
கடைசி மட்டும் இருப்பேன் உன்னால் என்று உரைத்தீரே. இடைவிடாமல் அவரிலே நான், இடைவிடாமல் அவரிலே நான் நிலைத்து வாழ்வேனே. பாடுவேனே வாழ்விலே என் ஆசை இயேசுவை கண்டேனே. பாடுவேனே வாழ்விலே என் ஆசை இயேசுவை கண்டேனே. பாடுவேனே வாழ்விலே என் ஆசை இயேசுவை கண்டேனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே சைடின் வேலைக்கு போயிடலாமா? ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவர்கள், நேரமாச்சுன்னு ஃபீல் பண்ணுறவர்கள், இது நார்மலான டைம் தான். நமக்கு ஃபஸ்ட்டு வீக்கு கரெக்டான நார்மலான டைம் தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். யாரும் व्यसனப்பட வேணாம், கரெக்டாக முடிப்பாங்க. இன்னும் கொஞ்சம் கூட உற்சாகமாக இருப்போம், செபசந்தியோடு இருப்போம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் வேத வசனத்துக்கு நேராக போகலாம். நான் வாசிக்க கேட்ட வசனத்தில் 2வது வசனத்தை படிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுரூபமாகுங்கள். இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை மறுரூபமாகுங்கள். ஹல்லேலூயா. எதுல நம்ம மறுரூபமாகணும்? நம்ம யோசித்து பார்க்கணும். இந்த காலகட்டத்தில் உலகத்தில் பார்க்கும்போது நான் மறுரூபம்னு சொன்னால், இப்போ பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க ஸ்கூலில் போகிறாங்க, ஸ்கூலில் போய் அங்கே மாறுவேட போட்டி வைக்கிறாங்க. அதில் நேருவா வரலாம், இல்லை அன்னை தெரேசாவா வரலாம். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான வேஷம் போட்டு தங்களுடைய சாயலை மாற்றிக்கொள்ளுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் சகோதரிகள் திருமணத்திற்காக அவர்கள் பியூட்டி பார்லர் போயிட்டு அவங்க முகத்தையே மாற்ற வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார்கள். ஆனால் இந்த வசனம் இந்த மறுரூபத்தை சொல்லல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. மறுரூபம் என்று சொல்லும்போது நம்முடைய மனம் ஆறுதல் அடையணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனம் புதிதாகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் நாம் வேத வசனத்தில் நாம் அறிந்திருக்கிறோம். அப்படியானால் வசனம் சொல்லுகிறபடி உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று பார்க்கிறோம். நாம் வேதத்தில் நாம் பார்க்கும்போது அநேக காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த மறுரூபம் என்றால் இருதயத்தில், நம்முடைய மனதில், நம்முடைய வாழ்க்கை முறையில் நாம் ஏற்படுத்துகிறதான ஒரு அனுபவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அதுதான் மறுரூபம். நான் முதல்ல சொன்னேன், இது உலக பிரகாரமான மறுரூபம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய வாழ்க்கையில், நம்முடைய இருதயத்தில், நம்முடைய மனதில் எழுகிறதான ஒரு அனுபவத்தை குறித்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்தில் இருக்கும்போதே அவர் மறுரூபமானார் என்று நம்ம வேதத்தில் அநேக இடத்துல நம்ம படிச்சிருக்கிறோம். அவர் மனிதனாக இந்த உலகத்தில் இருக்கும்போதும் அவர் மறுரூபமானார் என்று பார்க்கிறோம். சீஷர்களுக்கு முன்பாக அவர் மறுரூபமானார் என்று பார்க்கிறோம். அவரை சிலுவையில் அறைந்து அவர் உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறமும் அவர் மறுரூபமானார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நமக்கு நாம் பார்க்கும்போது நாமும் கூட மறுரூபமாய் காணப்பட வேண்டும். எப்படி மறுரூபம் அடைய வேண்டும் என்றால், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது நம்முடைய சாயல் பிரதிபலிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவருடைய சாயல் நமக்குள்ளே இருக்கும்போது, அவர் நமக்குள்ளே இருக்கும்போது, ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்யும் போது நம்முடைய சாயல் ஆவியானவரை பிரதிபலிக்கிறதாக காணப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, நாம் பார்க்கிறோம் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 51-52 வசனத்தை நாம் படிக்கும்போது இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு
அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாகப்படுவோம் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆனால் இந்த மறுரூபத்தை நாம் அடையும்படியாக தான் நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை துதிக்கிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம், அவரை மகிமைப்படுத்துகிறோம். அது மட்டுமல்ல, உலக பிரகாரமான எந்த விதமான சிற்றின்பங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், இவைகளை எல்லாம் வெறுத்து நாம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறதான நோக்கம் இதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நாம் என்ன செய்யணும்? கடைசி எக்காலம் தொனிக்கும் போது நம்ம எல்லாரும் மறுரூபமாக வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வாதத்திற்காக தான் நாம் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அப்படியானால் நாம் மறுரூபம் அடைய வேண்டுமானால் முதலாவது என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். நம்முடைய மனம் திரும்ப வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவது, மறுபடியும் நாம் பிறக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட வேண்டும். ஞான ஸ்நானம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அநேகர் ஞான ஸ்நானம் எடுக்காம இருக்கிறாங்க. ஞான ஸ்நானம் எடுக்காத பிள்ளைகள் ஞான ஸ்நானம் எடுக்கணும். கர்த்தருடைய வருகை நாட்கள் எவ்வளவு சீக்கிரம் இருக்கணும் நமக்கு தெரியாது. கொஞ்ச காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அறிந்து பிசாசு தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். உலகத்தில் நடைபெறுகிற காரியங்களும் அப்படித்தான் இருக்கிறது. ஆகையினால ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று இருக்கிறவர்கள் தள்ளி போட வேண்டாம். தொட்டி இல்லைன்னு கவலைப்படாதுங்க, அதெல்லாம் நமக்கு வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. உங்களுடைய வாஞ்சியை நீங்க சொன்னீங்கன்னா ஞான ஸ்நானம் எங்கேனாலும் அது நிறைவேற்றப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்படியானால் மனம் திரும்ப வேண்டும், மறுபடியும் பிறக்க வேண்டும், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேகருடைய வாழ்க்கையில் ஆலயத்துக்கு வருகிறோம், ஏதோ கடமைக்காக ஆலயத்துக்கு வருகிறோம் போகிறோம் என்று அல்ல. நம்முடைய உள்ளான மனுஷன் எழும்ப வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்யணும். அதற்கு நாம் இடம் கொடுக்கணும், பிரயாசப்படணும், கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். காத்திருந்தால் ஆவியானவர் நமக்குள்ளே அவர் கிரியை செய்வார். பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்டால்தான் அவர் நம்மை போதித்து நடத்துவார். எது நல்லது எது கெட்டது எல்லாவற்றையும் நமக்கு அவர் போதித்து நடத்த வேண்டுமானால் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது என்று பார்க்கிறோம். அப்படியானால் மறுபடியும் நான் பிறக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுகிறது மட்டுமல்ல, என்றைக்கோ ஒரு நாள் நான் ஆவியை பெற்றுட்டேன் அது போதும் அப்படி என்று அல்ல. கடைசி பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவார். அப்படியானால் பரிசுத்த ஆவியானவரால நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் நடத்தப்பட வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு கர்த்தருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஒப்பு கொடுப்போமானால் தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அவர் வழி நடத்துவார். ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் பலவிதமான சஞ்சலங்கள் தான், பாடுகள் தான், உபத்திரவங்கள் தான், சமாதான குறைவுகள் காணப்படுகிறது, பலவீனங்கள் காணப்படுகிறது. எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் நாம் அவருக்குள்ளே நிலைத்திருப்போமானால், பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே நாம் இயங்குவோமானால் இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் நம்மை விடுவிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அவர் நம்மை விடுவித்து நம்மை பாதுகாக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இன்னும் சொல்ல போனால் மறுரூபம் ஆகுங்கள் என்று சொல்லும் போது, ஆதியிலே தேவனாகிய கர்த்தர் மனுஷனை உண்டாக்கும் போது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்தில், தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளில் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். நம்ம சிருஷ்டிக்கும் போது நம்ம தேவனாக இருக்கிறோம், நம்ம போல அவங்கள உண்டாக்கக்கூடாது அப்படி ஆண்டவர் நினைக்கல. அவர் எப்படி உண்டாக்கினார்? அவருடைய சாயலின்படியே நம்ம எல்லாரையும் உருவாக்கி வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. உருவாக்கி வைக்கிறது மட்டும் இல்லை, அவங்க
அவருடைய சாயலாகவே உருவாக்கினார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தில் படிக்கும்போது அவங்க தப்பு செய்தபடியினால அவர்களுடைய முகம் மாறுபட்டது என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முகரூபம் மாறியது. பிசாசனுடைய சிந்தை இருதயத்துக்குள்ளே வந்தது என்று நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க முகம் மாறியது. பிசாசனுடைய சிந்தனை அவங்க இருதயத்துக்குள்ளே வந்த உடனே இயேசுவுக்கு முன்னால அவங்களால நிற்க முடியல. யார் நிற்க முடியல? ஆதாமும் ஏவாளும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைக்கு மாறுபாடாய் அவர்கள் நடந்தபடியினால அவங்க முகம் இப்பொழுது பிரகாசமா இல்லை. ஆண்டவர் அவரை போல உண்டாக்கி வச்சிருந்தாரு. ஆனால் இப்பொழுது பிசாசனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியினால முகம் இப்பொழுது மாறுபட்டு போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாறுபட்டு போன உடனே இப்போ அவங்களுக்கு வந்தது என்ன? திருட்டுத்தனம். மறைஞ்சிருக்கிறாங்க. எப்போ ஆண்டவர் கூப்பிட்ட உடனே ஓடி வந்து நிற்கிறவங்க இப்போ மறைஞ்சு போகிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம மறைஞ்சிருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது போல தான் இந்த காலத்தில் வாழ்க்கையிலையும் கூட கர்த்தருக்கு பிரியமில்லாதபடிக்கு உலகத்துக்கு நேராக நடந்து கொள்ளும் போது அந்த முகம் என்னப்படுகிறது? மாறுபடுகிறது. பாருங்கள், பிசாசு பிடிச்சவங்களை பார்த்தா அந்த முகங்கள் எப்படி இருக்கும்? கருப்பாக மாறிடும். அவங்க அப்படியே அவங்கள பார்க்கும்போதே ஏதோ பிசாசு அவங்களுக்குள்ள இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். அந்த அளவுக்கு அந்த முகம் மாறுபடுகிறது. அப்படியானால் இந்த முகம் மாறுபடக்கூடாது என்றால் நாம் கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாக காணப்பட வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் காணப்பட்டபடினால இவங்க மறைஞ்சிருந்தாங்க, ஒளிச்சிட்டு இருந்தாங்க. அது மட்டுமில்லை, அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்காக கச்சைகளை உண்டு பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்ததான அந்த மகிமையை அவர்கள் விலக்கி விட்டார்கள், அதை இழந்து விட்டார்கள் என்று பார்க்கிறோம். அதுபோல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிற மகிமையை நாம் இழந்து போகக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி இழந்து போகக்கூடாது? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா என்று வசனத்தில் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த உலக சிநேகம் நமக்குள்ளே வந்தால் நம்முடைய முகம் மாறுபடும். நாம் கர்த்தருக்குள்ளே நம்மை பார்க்கும்போது அந்த வெளிச்சம் நம்முடைய முகத்தில் இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு இருள் அடைந்தது போல காணப்படும். நம்முடைய முகம் வெளிச்சமாய் காணப்பட வேண்டுமானால் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கணும். ஆவியானவர் நம்ம இருதயத்துக்குள்ளே இருந்தால் நாம் பரிசுத்தமாய் காணப்படுவோம். நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை பரிசுத்தமுள்ளதாய் காணப்படும். நம்முடைய செய்கை பரிசுத்தமுள்ளதாய் காணப்படும். நம்முடைய செயல்பாடுகள் பரிசுத்தமுள்ளதாய் காணப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நான் இப்போ பாருங்கள், இந்த காலங்களில் நம்ம சபை ஓரளவுக்கு பரவாயில்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் சில பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆலயத்துக்கு அழகாக வராங்க. மற்றபடி என்ன, ஆண்களும் சரி பெண்களும் சரி, பெண் பிள்ளைகளும் சரி முக்கா பேண்ட் போட்டுக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. முக்கா பேண்ட் போட்டுக்கலாமா? தலையில் எண்ணெய் வைக்காமல் போகலாமா? இப்படி பலவிதமான உலக காரியங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் வருகிறது. இது ஏன் வருகிறது? ஆவியானவர் இருதயத்துக்குள்ள இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆவியானவர் இருதயத்துக்குள்ள இருந்தா இப்படிப்பட்டதான காரியம் இருக்காது. ஏன்னா ஆண்டவர் விரும்புகிறது நாம் எல்லாரும் அழகாய் நம்மை அவர் சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். எந்த குறையும் இல்லாதபடிக்கு நம்மையும் அழகாதான் படைத்து வைத்திருக்கிறார். உலகத்து மக்களையும் அழகாதான் படைத்து வைத்திருக்கிறார். ஆனா அவங்க பாவம் செய்து அவங்களுடைய தேவ மகிமையை இழந்து போகிறார்கள். ஆனால் நாம் இழந்து போகாதபடிக்கு நாம் எல்லாவற்றிலேயும் கர்த்தருக்கு மாதிரியாய் காணப்படணும். அப்படி இருந்தால் நம்முடைய முகம் பிரகாசிக்கும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. முகம் பிரகாசிக்கிறது மட்டுமல்ல, நம்மள வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் கர்த்தருக்கு பிரியமுள்ளதாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாராவது நம்ம திட்டுனா கூட பரவாயில்லை, நீங்கள் என்ன செய்யுங்க, அவங்கள எதிர்த்து திட்டாதுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருந்தால் நிச்சயமாகவே ஒரு நாள் அவர்களுடைய குணம் மாறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்முடைய மனம் மாறணும், குணம் மாறணும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய செய்கையெல்லாம் மாறினால் தேவ சாயல் நம் உள்ளத்தில் நிலைவரப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அது மட்டும் இல்லை, நம்ம பாருங்க, நம்ம வாசிக்க கேட்ட வசனத்தில் நம்ம வருவோம். முதல் வசனத்தில் நம்ம படிக்கிறோம்,
அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டுமாம்? பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேணுமா? பரிசுத்தமா இருக்கணும், தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக. ஆண்டவரே, நான் அல்ல, எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் நீங்க தான் என்று சொல்லி முழுவதுமாக ஆவி, ஆத்துமா, சரீரத்தை கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுப்போமானால் தேவன் அங்கே மகிமைப்படுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் புத்தியுள்ள ஆராதனை என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, கீழ் 2வது வசனத்தில் நம்ம படிக்கிறோம், இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்படியானால் இப்படிப்பட்டதான எந்த விதமான இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு நாம் அழகாய் தேவனாகிய கர்த்தர் நம்மை உடுத்து வைத்திருக்கிறார் என்றால் அதே நிலைமையில நாம் கர்த்தருடைய பார்வையில எந்த விதமான கர்த்தருக்கு பிரியமில்லாத ஆடைகளை அணியாதபடிக்கு நாம் கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேணும். இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியவும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்க விதத்திலே நாம் உடுத்திக் கொள்வோமானால் தேவ நாம மகிமைப்படும். அது மட்டுமல்ல, நாம் மறுரூபமாகுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் அடைவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எது எப்படி இருந்தாலும் நம்முடைய உள்ளம் என்ன செய்யணும்? மறுரூபம் அடையணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுரூபமாக்கப்பட்ட ஒரு நிலைமையில நாம் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நாம் படிக்கிறோம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் நம்ம படிக்கிறோம், அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. யாருக்கு முன்பாக மறுரூபமானார் என்றால் பேதுரு, யோவான், யாக்கோபு இந்த சீஷர்களுக்கு முன்பாக தேவனாகிய கர்த்தர் மறுரூபமானார் என்று பார்க்கிறோம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் நம்ம இந்த சம்பவத்தை படிக்கும்போது இயேசு ஜெபம் பண்ணும்போது அவருடைய முகரூபம் மாறிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய முகரூபம் மாறிற்று. எப்படி மாறிச்சது? அது வெளிச்சமாய் காணப்பட்டது, சூரியனை போல பிரகாசம் உள்ளதாய் காணப்பட்டது. அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாய் காணப்பட்டது என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் கர்த்தருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாய் காணப்பட்டது என்று பார்க்கிறோம். அந்த நிலைமையிலே நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஏனென்றால் நாம் பார்க்கிறோம் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் நம்ம படிக்கும்போது 3ஆம் அதிகாரம் 20-21 நாம் படிக்கிறோம், நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? காத்து கொண்டிருக்கிறோம், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு வருவதற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதான நாம் பக்தியோடும் பயத்தோடும் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அடுத்த வசனத்தில் நம்ம படிக்கிற நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவாராம். நம்மை முழுவதுமாய் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் போது அவர் செய்கிறதான காரியம் நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக கர்த்தர் நம்மை மறுரூபப்படுத்துவார் என்று சொல்லி இருக்கிறார். நாம் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அவர் நம்மேல எப்பொழுதும் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சூரியனை போல பிரகாசம் உள்ளவராய் இருக்கிறார். அதுபோல அவருக்கு காத்திருக்கிறதான நம்மையும் கூட அவர் பிரகாசிக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அற்பமான சரீரத்தை மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக நம்மையும் அவர் பிரகாசிக்க பண்ண அவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
நாம் ஒவ்வொருவரையும் அவர் மறுரூபப்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அவர் மறுரூபப்படுத்த வேண்டுமானால் நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம எப்படி இருக்கணும்? இருதயத்தில் பரிசுத்தம் உள்ளவர்களாய் காணப்பட வேணும். நம்ம இருதயத்தில் பரிசுத்தம் காணப்பட வேணும். சும்மா வாயின் வார்த்தையில் பரிசுத்தம் இல்லை, அது செய்கையில் தெரியணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எவ்வளவுதான் ஜெபித்தாலும் எவ்வளவுதான் வேதத்தை வாசித்தாலும் நம்முடைய இருதயம் பரிசுத்தமாக இல்லைன்னா கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நம்ம போகவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வெள்ளை உடுத்தினாலும் சரி, நம்ம வேதத்தை வாசித்தாலும் சரி, நம்முடைய இருதயம் பரிசுத்தம் உள்ளதாய் காணப்பட வேணும். அப்படியானால் எந்த நிலைமையில நம்ம இருந்தாலும் நம்முடைய இருதயம் பரிசுத்தம் உள்ளதாய் காணப்படணும். சங்கீதம் 68:13 நம்ம படிக்கிறோம், நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேரம் கடந்து போனபடினால நான் அப்படியே சொல்லிட்டே போறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நீங்கள் அடுப்பின் அடியிலே கிடந்தவர்களாய் இருந்தாலும் வெள்ளியினால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் நம்ம எவ்வளவு ஆண்டவர் ஆசீர்வதித்து நம்மை பிரகாசிக்க வேணும் என்று அவர் சித்தம் கொண்டவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. யோபை குறித்து பார்க்கும்போது யோபு சொல்லி இருக்கிறார். யோபு 19ஆம் அதிகாரம் 25-27 வரையும் படிப்போமானால், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த சரீரம் அழிந்து போனாலும் நான் என்ன செய்வேன்? அவரை பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே உம்மை காணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரீரம் உருகுலைந்து போனாலும் நான் உம்மை பார்ப்பேன். அந்நிய கண்களால் அல்ல, என் கண்களாலே உம்மை பார்ப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அளவுக்கு அவர் பரிசுத்தத்தை கையாளுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஏன்னா யோபினுடைய சரீரம் முழுவதும் பருக்கள் நிறைந்ததாய் காணப்படுகிறது. நமக்கு ஒரு புண்ணு வந்தாலே நம்மளால தாங்க முடியல. அதை 10 தடவை சொல்லுவோம், வலிக்குது வலிக்குது அப்படின்னு எதையாவது ஒன்று சொல்லிட்டு இருப்போம். ஆனால் யோபுனுடைய தலையில இந்த உள்ளங்கால் வரையும் பருக்கள். ஆனால் இந்த உபத்திரவத்தின் நாட்களில் கூட அவர் சொல்லி இருக்கிறார், நான் என்ன செய்வேன்? என் சரீரம் அழிஞ்சு போனாலும் பரவாயில்லை, நான் அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களாலேயே நான் கர்த்தரை பார்ப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த விசுவாசம் நமக்கு வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இதை நாம் கர்த்தருடைய சமூகத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. நான் உம்மை பார்க்கணும்ப்பா, நான் உம்மோடு பேசணும்ப்பா, நான் உம்மோடு உறவாடணும்ப்பா, உம்முடைய முகத்தை நான் பார்க்கணும், தரிசிக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி தினமும் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருப்போமானால் நிச்சயமாகவே தேவனாகிய கர்த்தர் நம்முடைய முகங்களை சூரியனை போல அவர் பிரகாசிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி பிரகாசிக்க பண்ணுகிற தேவனை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அது மட்டும் இல்லை, பாருங்க, நாம் வேதத்திலே படிக்கிறோம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 18வது வசனம் வரை நாம் படிப்போமானால், அந்நிய நுகத்திலே அவிசுவாசம் பிடிக்கப்படாதிருப்பீர்களாக, அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அடுத்த வசனம், ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய்
புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். நமக்கு நிறைய கட்டளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படக்கூடாது, அநீதி செய்யக்கூடாது, நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் காணப்படணும், சாத்தானுக்கு செவி கொடுக்க கூடாது. அது மட்டுமல்ல, கர்த்தர் விரும்பாத சுபாவங்கள் நமக்கு காணப்படக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்டதான இந்த ஒவ்வொரு வார்த்தைகளின் படி நாம் கடந்து போக வேணும். இப்படி கடந்து போவோமானால் நாம் அவருடைய ஜனமாய் இருப்போம், அவருடைய பிள்ளைகளாய் இருப்போம். நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், இப்படிப்பட்ட சுபாவம் இருக்கிறவளை விட்டு நீங்க பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம அசுத்தமானவைகளை தொடக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார். நாம் வேதத்தில் நம்ம படிக்கிறோம், ஆபிரகாமை பார்க்கும்போது 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தில் நம்ம படிக்கிறோம். ஆபிரகாமை பார்த்த ஆண்டவர் அதுதான் சொன்னார், நீ என்ன செய், உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் எல்லாவற்றையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ. அப்படியானால் ஒரு எந்த சூழ்நிலையில இருக்கிறாரோ அந்த சூழ்நிலை அது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியமாக இருந்தபடினால நீ அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு நீ போ. போனால் நீ என்ன செய்வ, ஆசீர்வதிக்கப்படுவ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல ஆபிரகாம் புறப்பட்டு கடந்து போனார், ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இனம் ஜனம் எல்லாவற்றையும் விட்டு போனதுனால ஆண்டவர் பிச்சைக்காரனா விட்டுட்டாரா? இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களுடைய ஆசீர்வாதம் பூமி தாங்க கூடாததா இருந்தது என்று பார்க்கிறோம். அப்படியானால் நாமும் கூட அவிசுவாசிகளுடன் நாம் பிணைபடாதபடிக்கு அவர்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவோமானால் நம்மையும் அவர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நம்மையும் அவர் ஆசீர்வதிப்பார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நாம் இப்படி இருந்தால் நாம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்படணும். மறுரூபம் ஆக்கப்பட்ட ஒரு நிலைமையில நாம் காணப்பட வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தமாய் காணப்படுகிறது. இந்த மறுரூபம் ஆக்கப்பட்ட ஒரு நிலைமையில நாம் காணப்பட வேண்டுமானால் முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டுமானால் உபவாசத்தின் மூலம் நாம் மறுரூபம் அடைய வேணும். உபவாசத்தின் மூலம் மறுரூபம் அடைய வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. யாத்திரையாகம புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் நம்ம படிக்கிறோம். அங்கே மோசே அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோட இருந்தான். அவன் 10 கற்பனைகளையும் உடன்படிக்கைகளை வாங்கி கொண்டு வந்தான். அடுத்த வசனம், மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் இருந்து எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்கின போது தன்னோட கர்த்தர் பேசினதினாலே முகம் பிரகாசித்திருப்பதே அவருடைய முகம் பிரகாசித்து கொண்டிருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 40 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் தேவனோடு கூட இருந்து அவர் பேசிக்கொண்டே இருந்தார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் பேசிக்கொண்டே இருந்தபடியினால அந்த தேவனுடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது என்று நாம் முதல்ல வாசித்தோம். அதுபோல அந்த பிரகாசம் அவர் தம்முடைய மகனாகிய மோசேக்குள்ளேயும் அந்த பிரகாசம் வந்தது என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அந்த பிரகாசம் மோசேக்குள்ளே வந்தது மட்டுமல்ல, ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரும் இதை பார்த்து என்ன செஞ்சிட்டாங்க, பயந்தாங்கன்னு பார்க்கிறோம். மோசேயை பார்க்க அவர்களுக்கு பயமாய் காணப்பட்டது. மோசே இப்பொழுது ஆண்டவரிடத்துல பேச போயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேசிட்டு திரும்பி வரும்போது அவருடைய முகம் பிரகாசித்தது என்று பார்க்கிறோம். அந்த பிரகாசம் எப்படி இருந்தது? ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவர் முகம் பிரகாசித்து இருந்ததை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான ஒரு பிரகாசம். அது மட்டும் இல்ல, அடுத்த வசனத்தில் நம்ம படிக்கும்போது மோசே முக்காடிட்டு கொண்டாராம்.
முகத்தை அந்த வெளிச்சம் அவங்களுக்கு பார்க்க முடியாம அந்த முகத்தை அவர் மறைத்து கொண்டார். அவங்க பேசுகிற நேரம் எல்லாம் மோசே தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டார், முக்காடு போட்டு கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்படிப்பட்டதான ஒரு வெளிச்சம் கர்த்தரோடு பேசும்போது நாமும் கூட தேவனோடு பேசுகிற ஒரு அனுபவத்தை நாம் பற்றி கொள்ள வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிகமாக கர்த்தரோடு நாம் பேச வேணும், அவரோடு உறவாட வேணும். அப்படி நாம் காணப்படுவோமானால் நம்முடைய முகமும் பிரகாசிக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒருவேளை கருப்பா இருக்கலாம், நம்ம எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. தேவனாகிய கர்த்தர் கருப்போ சிவப்போ அதெல்லாம் பார்க்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனத்தில் பார்க்கிறோம், உன்னத பாட்டில் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்படியா? ஆனால் நம்முடைய முகம் எப்படி இருக்கணும்? வெளிச்சம், ஆவிக்குரிய வெளிச்சம் நம்முடைய முகத்தில் காணப்படணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி பிரகாசமாய் காணப்பட வேணும். அப்படி பிரகாசமாய் காணப்பட்டால் தேவனாகிய கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாக நாம் நடந்து கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தில் நம்ம படிக்கிறோம், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்க உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று பார்க்கிறோம். நாம் எல்லாரும் அடுத்த வசனத்தில் நம்ம படிக்கும்போது நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே பார்க்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிறோம். நாம் கண்ணாடியிலே பார்க்கிற விதமாக நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆவியானவராலே நாம் அந்த சாயலை, அவருடைய சாயலை அடையத்தக்கதாக நம்மை மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் ஆக்குகிறவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்முடைய முகங்களை அவர் மறுரூபப்படுத்துகிறாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபவாசம் இருந்ததுனால முகம் வாடி போச்சு, அது ஒன்றும் இல்லாத போச்சு, அப்படி அல்ல. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தில் நம்ம படிக்கும்போது, நீயோ உபவாசிக்கும் போது நீ எப்படி இருக்காத, மாயக்காரரை போல முகவாடலாய் காணப்படாத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாயக்காரர்கள் எப்படி இருப்பாங்களாம்? முகத்தை வாடலாய் வைத்துக் கொள்வார்களாம். நான் உபவாசம், அதனால தான் என்னுடைய முகம் வாடி போகிறது என்று இருப்பார்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, உங்கள் முகம் வாடலாக இருக்கக்கூடாது. நீங்கள் தலைக்கு எண்ணெய் பூசி முகத்தை கழுவி அழகாக காணப்பட வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படியானால் நாம் உபவாசித்தாலும் நம்முடைய முகம் வாடலாய் காணப்படக்கூடாது. நாம் கர்த்தரோடு பேசிட்டு வந்த மோசேனுடைய முகம் பிரகாசித்தது என்று பார்க்கிறோம். அதுபோல நம்முடைய முகத்தையும் தேவன் பிரகாசிக்க பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த விசுவாசம் நமக்கு காணப்பட வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அது மட்டும் இல்லை, பாருங்க, அடுத்த வசனத்தில் நம்ம படிக்கிறோம், 2வதாக அவரை நோக்கி பார்த்தால் நாம் மறுரூபம் ஆவோம். 2வதாக அவரை நோக்கி பார்த்தால் நாம் மறுரூபம் ஆவோம் என்று பார்க்கிறோம். 34ஆம் சங்கீதம் 5வது வசனத்தில் நம்ம படிக்கிறோம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் வெட்கப்பட நம்மை விடமாட்டார். அவரை நோக்கி பார்த்தாலே நம்முடைய முகங்கள் பிரகாசம் அடையும் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இங்கே நாம் பார்க்கிறோம், எண்ணாகமம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் படிக்கிறோம், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தை உருவாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேலே தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனோ அதை அவன் நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்று. எதற்காக தேவனாகிய கர்த்தர் மோசேயின் இடத்துல கொள்ளிவாய் சர்ப்பத்தின் சிலையை, ஒரு வெண்கல சிலையை உருவாக்கி கம்பத்தின் மேலே வைக்க சொன்னார் என்றால், 5வது வசனத்தை படிங்க. ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, ஜனங்கள் மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்துக்கு கொண்டு வர பண்ணினது என்ன? எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாயிருக்கிறது என்றார்கள். எங்களுக்கு வெறுப்பாயிருக்கிறது. என்ன அற்பமான உணவு? தேவன் கொடுத்தது தூதர்கள் சாப்பிடுகிறதான
மன்னா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மன்னா இவர்களுக்கு அற்பமான உணவாய் காணப்படுகிறது. மோசேயையும் தேவனாகிய கர்த்தரையும் அவர்கள் முறுமுறுத்தார்கள். முறுமுறுத்தபடியினால கொள்ளிவாய் சர்ப்பத்தை அனுப்பி அநேக ஜனங்கள் இறந்து விட்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்பொழுதும் இவர்கள் என்ன செய்கிறாங்க, போய் மோசேட்டை போய் கேட்குறாங்க, ஆண்டவரே, மோசே, உமக்கு விரோதமாகவும் ஆண்டவருக்கு விரோதமாகவும் நாங்கள் முறுமுறுத்தபடியினால எங்களுக்கு இப்படிப்பட்டதான சோதனை வந்தது, இதில் இருந்து எங்களை நீங்கள் விடுவிக்க வேண்டும் என்று கேட்டபோது நம்முடைய இரக்கமுள்ள தேவனாகிய கர்த்தர் மோசேயின் மூலம் ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி வைத்து, இதை நோக்கி பார், நீ என்ன செய்வ, பிழைப்பாய் என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் நாம் எந்த நிலையில இருந்தாலும், நாம் கர்த்தருக்கு சில வேளைகளிலே நாம் கீழ்ப்படியாமல் போனாலும் உடனே கர்த்தருடைய சமூகத்தில் நான் செய்தது தப்பு ஆண்டவரே, என்னை மன்னிங்க, என்னை மன்னிச்சிருங்க, உம்முடைய பிள்ளையாக சேர்த்து கொள்ளுங்க, அப்படி நாம் கேட்போமானால் மறுபடியுமாக நம்மை அவர் வாழ வைப்பதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அவர் இரக்கமுள்ள தேவன், நம்மை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக நாம் பார்த்தோம், உபவாசத்தினாலே நாம் மறுரூபமாக முடியும் என்று பார்த்தோம். இரண்டாவதாக, அவரை நோக்கி பார்த்தால் மறுரூபமாகப்படுவோம். மூன்றாவது நாம் பார்க்கும்போது, உபத்திரவத்தின் மூலம் நாம் மறுரூபமாக முடியும். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. உபத்திரவங்களின் மூலம், உபத்திரவம் வந்தால் நான் எப்படி மறுரூபமாக முடியும்? நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால நமக்கு எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும் அந்த உபத்திரவத்திலிருந்து நம்மை அவர் விடுவிக்க, தப்புவிக்க நம்முடைய தேவன் நல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. சங்கீதம் 119 6-7 வசனத்தில் நம்ம படிக்கிறோம், நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லி இருக்கிறார். நான் உபத்திரவப்படுவதற்கு முன்னால வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ நான் உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். அப்படியானால் உபத்திரவப்படுவதற்கு முன்னால வழி தப்பி நடக்கிறான். ஆனால் உபத்திரவங்கள் வரும்போது, அந்த உபத்திரவங்களிலிருந்து கர்த்தர் விடுவிக்கும் போது நாம் சாட்சியாய் வாழ முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. உலகத்தில் பாருங்க, மனதும் மாம்சமும் என்ன விரும்புகிறதோ உல்லாச உலகம்னு அதையே நாடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு, உபத்திரவங்களின் வழியாக உங்களை பூரணப்படுத்துவது எனக்கு ஏற்றதா இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்படியானால் இந்த உபத்திரவங்களின் மூலம் நம்மை மறுரூபப்படுத்துகிறாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய சாயலுக்கு ஒத்த சாயலை நமக்கு தருகிறாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நாம் பார்த்தோம், இப்போ கூட நம்ம கேட்டோம், இந்த இளைய குமாரனை பற்றி பார்க்கும்போது அவன் வீட்டை விட்டுட்டு, தகப்பனை விட்டுட்டு, ஆஸ்தி அந்தஸ்தி எல்லாம் விட்டுட்டு போனான். ஆனால் அவனுக்கு உபத்திரவம் வந்துச்சு, அவனுக்கு சாப்பிட ஆகாரம் கூட கிடைக்காம அப்படிப்பட்ட அந்த உபத்திரவ நாட்களிலே அவை அப்பொழுது தான் தன்னுடைய தகப்பனுடைய ஞாபகம் வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் உபத்திரவப்படுகிறது நல்லது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால அவன் தகப்பனுடைய அன்பை அறிந்து கொள்ளுகிறான். நமக்கு ஒரு கஷ்டம் வருகிறது, ஒரு வியாதி வருகிறது, ஒரு பற்றாக்குறை வருகிறது. நாம் ஆண்டவரே, நான் என்ன செய்வேன், நான் இந்த இக்கட்டான சூழ்நிலையில நான் என்ன செய்ய முடியும், யார் என்னை தேற்றுவார், யார் எனக்கு உதவி செய்வார் என்று நாம் அங்கலாய்ப்போடு இருக்கிற நேரத்தில் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும் போது நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் அல்லவா? நாம் அந்த நேரத்தில் மௌனமாக இருப்போமா? உடனே கர்த்தருக்கு நம்ம என்ன செய்வோம்? நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, இந்த பயங்கரமான இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நான் உம்மை நோக்கி பார்த்தேன், நீர் என்னை விடுவித்தீரே ஆண்டவரே, எனக்கு உதவி செய்தீரே கர்த்தாவே, என்னுடைய உபத்திரவத்தை நீங்கள் அற்பமாக நினைக்கலையேன்னு சொல்லி நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம் அல்லவா? அதுபோல் நாம் இந்த வசனத்தில் நாம் வாசித்த வண்ணமாக, நான் உபத்திரவப்படுவதற்கு முன்னால் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. சங்கீதம் 22-24 படிக்கிறோம், உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை கர்த்தர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருப்பாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் உபத்திரவம் வரும்போது அவருடைய முகத்தை அவர் என்ன செய்ய மாட்டார்?
மறைக்க மாட்டாரு. அவர் நமக்கு உபத்திரவம் நமக்கு வந்தாலும் அவர் என்ன செய்வாரு, நம்ம விட்டுட்டு போக மாட்டாரு, நின்று பார்த்துட்டே இருப்பாரு. என் மகன் இப்ப என்ன செய்யறான், இந்த உபத்திரவத்தில் என்ன முறுமுறுக்கிறானா, எனக்கு என்ன திட்டுறானா, என்ன செய்கிறான், என்ன அவங்க எந்த நிலைமையில இருக்கிறாங்க, இதெல்லாம் கர்த்தர் ஓரமாக நின்று பார்த்துட்டே இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஏனென்றால் சோதனைகள் கொடுக்கும்போது தான் அவர் சோதித்த பின் தான் நாம் என்ன செய்ய முடியும், பொன்னாய் விளங்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல உபத்திரவப்படுகிறவருடைய உபத்திரவத்தை கர்த்தர் அற்பமாய் எண்ண மாட்டார், அருவருக்க மாட்டார். அவருடைய முகத்தை நமக்கு மறைக்கவும் மாட்டார் என்று நாம் பார்க்கிறோம். மறைக்கவும் இல்லாமல் நாம் கூப்பிடும்போது அவர் கேட்பார் என்று பார்க்கிறோம். இப்படி இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நமக்கு யாரும் செவி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமானால் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய இக்கட்டுகளிலிருந்து நம்முடைய உபத்திரவங்களிலிருந்து நம்மை அவர் விடுவிப்பார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் நம்ம அநேகரை சொல்ல முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேரம் கடந்து போகிறது. சிங்க கபியில இருந்த தானியேலா இருக்கட்டும், சிங்க கபியில இருந்த ஆண்டவர் விடுவித்தார் என்று பார்க்கிறோம். யோனா ஆண்டவருடைய வார்த்தையை மீறி போனாலும் அந்த உபத்திரவத்திலிருந்து, அந்த உபத்திரவத்தின் குகையிலிருந்து யோனாவை கர்த்தர் மீட்டு கொண்டு வரவில்லையா? மீனின் வயிற்றிலிருந்து கூக்குரல் இட்ட போது அந்த கூக்குரலின் சத்தத்திற்கு எனக்கு கீழ்ப்படியாததான நீ போன, நீ எப்படியாவது போ அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்யல, விடல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபத்திரவப்படுகளுடைய உபத்திரவத்தை கர்த்தர் அற்பமாய் எண்ண மாட்டார். இந்த என் மகன் திரும்பி எப்படி வருவான், அதை தான் ஆண்டவர் பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியாக ஒவ்வொருடைய அனுபவத்திலும் கர்த்தர் அப்படிதான் நடத்துகிறார். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நம்ம படிக்கும்போது யோசேப்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. தேவனோ யோசேப்போடு கூட இருந்தார், எல்லா உபத்திரவங்களிலிருந்தும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீடு அனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அப்படியானால் யோசேப்புடைய அனுபவத்தில் எத்தனை உபத்திரவங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். எவ்வளோ உபத்திரவங்கள், சிறைச்சாலை அனுபவம், அடிமைத்தன அனுபவம், எல்லாவற்றையும் அவர் பொறுமையோடு சகித்து வந்தபடியினால இப்பொழுது ஒரு அதிகாரியாக பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறாரு. இப்பொழுது அடிமை இல்லை. யோசேப்பு அடிமையாய்ப்ப அடிமை இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேகரை போஷிக்கிறவராக அவர் காணப்படுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது யோசேப்புடைய முகம் ஒரு அதிகாரிக்குரிய ஒரு கம்பீர முகமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடிமைக்கு இடமே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கம்பீரமான முகத்தோடு யோசேப்பை தேவனாகிய கர்த்தர் ஒரு அதிகாரியாய் வைத்திருக்கிறார். அதுபோல நாமும் கூட கர்த்தருக்கு பயந்து நாம் பொறுமையோடு நம்முடைய கஷ்டங்களை கர்த்தரிடத்தில் சொல்லுவோமானால் நம்முடைய விண்ணப்பத்தையும் கர்த்தர் கேட்டு நம்மை அவர் நிமிர்ந்திருக்க பண்ணுவார், நம்மை அவர் ஆசீர்வதிப்பார், நமக்கு வேண்டிய நன்மைகளை கர்த்தர் கட்டளையிடுவார், நம்ம குறைவுகளை நிறைவாக்குவார், நம்முடைய வியாதியை நம்மை விட்டு விலக்குவார், நம்முடைய கஷ்டத்தை மாற்றுவார், நம்முடைய கடன் பாரத்தை கர்த்தர் எடுத்து போடுவார். நாம் செய்ய வேண்டியது கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்ப்போமானால் அவர் எல்லா உபத்திரவத்திலிருந்து நம்மை அவர் விடுவிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 119:71 நம்ம படிக்கிறோம், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. அப்படியானால் அப்படிப்பட்ட நிலைமையிலே நாம் காணப்பட வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நான் ஆண்டவரே எனக்கு எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும் உம்மை விட்டு நான் ஒரு அடி கூட நான் என்ன செய்யக்கூடாது, பின்வாங்க கூடாது. ஆண்டவரே நான் முன் வைத்த காலை பின்வாங்காதபடிக்கு நான் எப்பொழுதும் உம்முடைய சமூகத்திலே நாம் காணப்படுகிறவளாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போமானால் கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஒரு மறுரூபமாய் நம் ஒவ்வொருவரையும் அவர் மாற்றுவார். அவருடைய சாயலை நமக்கு கர்த்தர் தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சாயலை நாம் அணிந்து கொள்ள வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கஷ்டங்கள், இந்த உபத்திரவங்கள் எல்லாம் எதற்காக? நான் முதல்ல வாசித்தது போல 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51-52 வசனத்தில் நம்ம படிக்கிறது போல ஒரு ரகசியத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாகப்படுவோம்.
ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்திற்காக தான் நாம் இப்பொழுது கஷ்டத்தை அனுபவிக்கிறோம், சோதனையை அனுபவிக்கிறோம். ஆண்டவரே, எனக்கு எந்த சோதனை கொடுத்தாலும், எந்த கஷ்டத்தை கொடுத்தாலும், நான் ஒரு இமைப்பொழுதில் நீர் வெளிப்படும் போது நான் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கணும். நான் ஆண்டவரே, நான் இருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி உடனே அவருடைய சமூகத்தில் போய் காணப்பட வேணும். அதை பெற்றுக்கொள்ள, அந்த மறுரூப அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த உலகத்திலே நாம் பாடுகளையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் சகிக்கிறோம் என்று சொன்னால், அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் கர்த்தரோடு கூட ஆளுகையும் செய்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்ற வசனத்தின்படி நாம் எல்லா உபத்திரவங்களையும் நாம் ஒரு பக்கம் வைத்து விட்டு கர்த்தரை பின்பற்றி போவோம். கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்போம். அவரோடு கூட யுகாயுகமாக ஆளுகை செய்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஒரு மறுரூப அனுபவத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்கும் தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாம் கர்த்தராலே மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் எல்லாம் பிரகாசம் அடைந்தது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறோம். ஞானஸ்நானம் என்ற பெயரிலே மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. மூழ்கி தண்ணி உள்ள இருந்து வெளியே வரும்போது நம்ம எல்லாரும் புது சிருஷ்டியாக மாறி கர்த்தரிடத்தில் ஹல்லேலூயா அவருடைய முகம் நம்மிடத்தில் பிரகாசிக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும். இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும். இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. மன்னித்து அணைத்து கொண்டா, மகனாய் சேர்த்து கொண்டா. மன்னித்து அணைத்து கொண்டா, மகனாய் சேர்த்து கொண்டா. கிருபையின் முத்தங்களால் புதுயை தருகின்றான். கிருபையின் முத்தங்களால் புதுயை தருகின்றான். கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம். கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. ஹல்லேலூயா. ஒரு விஷயம் அப்படியே எழும்பலாமா? ஹல்லேலூயா. நெடுநேரம் உட்கார்ந்து இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நின்று கொண்டு கர்த்தரை நாம ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. என்னை மறுரூபமாய் உம்முடைய ராஜ்யத்திலே நீர் வரும்போது நாங்கள் உம்முடைய முன்னாலே எதிர்கொண்டு நின்று நாங்கள் மறுரூபமாக்கப்பட்ட உருவத்தோடு ஆமென் இயேசுவே வாரும், ஆமென் இயேசுவே வாரும் என்று அவரை எதிர்கொண்டு நின்று என் ஆண்டவராக இயேசுவை வரவேற்கக்கூடிய பாக்கியம். ஹல்லேலூயா. மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. அவரது மக்கள் நாம், மேய்ச்சல் ஆடுகள் நாம். அவர்கள் மக்கள் நாம், மேய்க்கும் ஆடுகள் நாம். தலைமுறை தலைமுறையாம் நம்பத்தக்கவரே. தலைமுறை தலைமுறைக்கும் நம்பத்தக்கவரே. ஹோ பாடி கொண்டாடுவோம். கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும், மலரட்டும், முகங்கள் மலரட்டும். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி
நல்ல மருந்து மனமகிழ்ச்சி, நல்ல மருந்து மனமகிழ்ச்சி, நல்ல மருந்து. கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. ஹalleluya 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 ஹalleluya. எங்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ணீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், 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 நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மன மகிழ்ச்சியாய் கர்த்தாவே, நல்ல மருந்தாய் கர்த்தாவே, ஹalleluya. நீங்கள் இறங்கி வாங்க ஆண்டவரே. இந்த நேரத்தில் கர்த்தாவே எங்களை மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினால நாங்கள் மறுரூபம் 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 மறுரூபம். ஹalleluya, praise the Lord, praise the Lord, hallelujah. உம்முடைய நாமத்தினாலே ஹalleluya நீங்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிறீர் ஆண்டவரே. ஹalleluya. நாங்கள் வேறு முகங்களை தரிக்காமல் கர்த்தாவே உம்முடைய சாயலாகவே நாங்கள் கடைசி வரை கடைசி வரை கடைசி வரை கடைசி வரை உம்முடைய சாயலாகவே நாங்கள் வாழ ஆசைப்படுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆசைப்படுகிறோம் ஆண்டவரே. என் தேவாதி தேவன், என் படைத்த தேவாதி தேவன் உம்முடைய சாயலினாலே கர்த்தாவே. ஹalleluya ஹalleluya. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு தங்கியிருந்து ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம்.